அட என்னங்க சொல்றீங்க? ரிலீஸே ஆகாத படத்துக்கு 3 விருது கொடுத்தாங்களா? அட ஆமாங்க, ரிலீஸே ஆகாத படத்துக்கு 3 விருது கொடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன்டா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? டே அன்சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா ஏன்டா இவன் இப்படி ஆக போறான்? பண்ணுங்கடா. சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விமல் அண்ணனை வச்சு சண்டைக்காரின்னு படம் எடுத்தாங்க. 6 வருஷம் ஆகியும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இதுக்காகத்தான் நம்ம டிமான் கடைக்குட்டி சிங்கத்துல இந்த பாட்டை போட்டாரு. சண்டைக்காரி வாடி வாடி. அவர் என்னதான் அந்த படத்தை வர சொல்லி கூப்பிட்டாலும் அந்த படம் வரவே இல்லை, டிராப் ஆகி போச்சு. இருமா, ரொம்ப நேரமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த படத்துக்கு தான் 3 விருது கொடுத்துட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒன்றும் அதை பத்தி தெரியல. இப்போ இந்த வீடியோக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த படமே த பாஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரீமேக் தான். அந்த படத்தை கன்னடத்துல ஒரு குதிரை வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல வறுத்தெடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சும்மா ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம ஊர்ல நடிக்கிறதுக்கு ஆளுங்களே இல்லை. ஒரு படத்தை ரீமேக் ஒன்று பண்றாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நான் ரீமேக்லாம் பண்ணதே கிடையாது, நான் எதா இருந்தாலும் கதை கேட்டு தான் பண்ணுவேன்னு பீதிட்டு திரிவாங்க. உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. யாரை வச்சுடா ரீமேக் பண்றதுன்றப்ப உங்களுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் கண்ணுக்கு படுறாரு. அவரை வச்சு அந்த படத்தை ரீமேக் பண்றீங்க. என்னையா ஒன்னும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல, அவரை வச்சு ஒரு படத்தை ரீமேக் பண்ற மாதிரி ஒரு கனவு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இப்படி ஒரு ஹாரரான ஸ்டோரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? வேறெங்கும் கிளைகள் கிடையாது, சும்மா பேச்சு மட்டும்தான். கன்னடத்தின் காதல் மன்னன் தி வாட்டர்மெலன் ஸ்டார் நடித்த சாஃப்ட்வேர் கண்டா. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. பார் பார் பார். அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. நீ பண்ற காமெடிலாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான். ஆனா நம்ம திலீப் நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவரோட முக்காவாசி படத்தை இவர் தான் குதிரை வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. வாவ் 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 வாவ். அதெல்லாம் இந்த படத்துல கிடையவே கிடையாது. அப்படி ஒருத்தர் வராரு, அவ்வளவுதான். புதுசா ஆபீஸ்க்குள்ள ஒருத்தர் வந்தா யாரா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி யாருப்பா தம்பி நீன்னு கேட்கறாங்க. நான் இந்த சிஎம்ஓட அசிஸ்டண்டா வேலைக்கு வந்திருக்கேங்கிறாரு. உடனே எல்லாரும் பதறாங்க. ஐயோ சிஎம்ஓட அசிஸ்டண்டா, ஐயோ அவளோட அசிஸ்டண்டாவா வந்திருக்கீங்க அப்பா. ஒரிஜினல் படத்துல பார்த்தோம் அப்படின்னா சிஎம்ஓ, அதுவே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் படத்துல பார்த்தோம் அப்படின்னா சிஎம்ஓ என்ன காலையில கக்கு சொல்லலையா? சிஎம்ஓ மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயோ பாப்பா. இங்க போறா நம்ம சாக்ஷி அக்கா. ஆமாண்டா நம்ம சாக்ஷி அக்கா. மை பாஸ் படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு திமிரு பிடிச்ச பாஸ், ஸ்ட்ரிக்டான பாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கச்சிதமா பண்ணிருப்பாங்க. இவனுங்க ஏதோ வில்லிக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி மியூசிக் போட்டுட்டு இருக்கானுங்க. என் மியூசிக்கும் உங்க மியூசிக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல. கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வரான், எடுத்துட்டு வந்து கீழே கொட்டுறான். கொட்டுறதும் தண்ணி தான். ஆனா இவன் அங்க என்ன புழுவுறான்னு கேளுங்களேன். What is this Venu? டீ மேடம், மசாலா டீ. ஏண்டா உங்க பட்ஜெட் அவ்வளோ வீக்காவாடா இருக்குது? தண்ணியை கொண்டு வந்து கொட்டிட்டு மசாலா டீங்கிறீங்க. ஒரிஜினல் படத்துல நம்ம ஹீரோயின் 2 மினிட்ஸ்னு சொல்றதுக்கு இப்படி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க? I'm stressed out. டைரக்டர் சார், அவங்க உங்களை கட் பண்ண சொல்றாங்க சார். அதை டேக்குன்னு நினைச்சு எடுத்து வச்சிட்டீங்களா? You're a computer engineer. Yes ma'am. 2006 you passed out. Yes ma'am. இனஃப் டா, அடிச்சிடு. What the hell is this? Get out. You sit down. Oof. Ali, I asked you to get out. Thank you madam. Out. Oh. What? Just get out. Madam. You sit down. No bad words madam. Get out. No, you sit down. You get out. Get out from here. ఎందుకులే నీకు ఏస్ బట్టుకు.
அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதெல்லாம் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க, வாப்பா தம்பி என் கேபினுக்கு, உனக்கு ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் வச்சிருக்கேன். டெண்டர் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. அந்த பேட் நியூஸ் என்னன்னா யூ ஆர் ஃபயர்டு. அப்போ உள்ள ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. அந்த சண்டையை பாக்குறப்ப ரியலா நம்ம பேசிக்கிட்டு சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவே கன்னடத்துல பார்த்தோமா ஹீரோயின்காக வர வாய்ஸ் ஹீரோயின் உடம்புல இருந்து வர மாதிரியே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்த ஆடியோ மிக்சிங்ல பண்ண ப்ராப்ளமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேடம் எதனால என்ன ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேடம் இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல மேடம், இங்க பாருங்க மேடம் ஆதாரம் கொண்டு போய் காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு, ஹீரோயின் அவர்கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசுற மாதிரி. மேடம் சோறு ഒന്നും പറയേണ്ട കാര്യമില്ല. ഇറ്റ്സ് എ സില്ലി തിങ്. ഞാനത് എപ്പോഴേ മറന്നു. Mr. Manu, what are you doing there? You buffoon. ஆனா நம்ம வாட்டர்மெலன் தலைவன் கனவுல பாட்டுக்கே போயிட்டான். சாரி மேடம் இவர்கிட்ட பின்னாடியே சாரி கேட்டு அலையிற மாதிரியும் தலைவன் அந்த சாரியை ரிஜெக்ட் பண்ற மாதிரியும். Mr. Manu. காமெடியா சிரிக்க சொன்னா காண்டாவற மாதிரி சிரிக்கிறியப்பா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியா பான், அவங்க வந்துட்டு மும்பைல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வீசாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு மேடம்க்கு ஒரு ஐடியா தோணி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமா நமக்கு வீசா எக்ஸ்டெண்ட் கிடைச்சிரும் இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிக்க போறாங்க. திலீப் இந்த சீன்ல இன்னசென்ஸாவும் கியூட்டாவும் நடிச்சிருப்பாரு. அதை கரடி கொதறி வச்ச மாதிரி கொதறி வச்சிருப்பாங்க இவங்க. It's simple. We're getting married. Married? I'm sorry. I can marry you. He's getting married. ಮೇಡಮ್ ಮ್ಯಾರೇಜ್ ನಾನು ನಿಮ್ ಜೊತೆನಾ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಮೇಡಮ್. ತನಗೆ ಜೋಲಿ ಬೇಡ. ಯಾ ಮೇಡಮ್. ನಿನಗೆ ಕೆಲಸ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಬೇಕೋ ಬೇಡವೋ? ಬೇಕು ಮೇಡಮ್. ಮೇಡಮ್ ಇದು ಬ್ಲಾಕ್ ಮೇಲಿಂಗ್ ആണ്. ಮೇಡಮ್ ಮದುವೆ ಅಂತ ಬ್ಲಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡ್ತಿದ್ರಾ ಇದನ್ನ ನೋಡಕ್ಕೆ? நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பிடிச்சாதான் நம்ம கல்யாணம்ன்றாரு. படத்துல இன்டர்மிஷன் எப்படி தெரியுமா? இப்படி நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த வழியில ஒரு கட்டை அது மேல நடந்து போற மாதிரி இருக்கும். ஹீரோ அந்த பக்கம் போயிட்டு ஹீரோயினை பயன்படுத்தி உழுவு வைப்பாங்க. அதே சீனை அப்படி இங்க பாருங்களேன். செல்லாத்தா மாரியாத்தா அல்லாஹ் அல்லாஹ் டொண்டொடொங் டொண்டொடொங் யா அல்லாஹ் அல்லாஹ் அந்தாண்ட போயிட்டு இவர் பயன்படுத்துறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. You can do this. ಏ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಮೆಲ್ಲಿಗೆ ಬಿಲ್ಡಪ್. ನೋಡಿ ನೋಡಿ ಬೆಳಗೊರೆ. வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது என் பொண்டாட்டி. ದ್ರೌಪದಿ ವಸ್ತ್ರಾಭರಣ ಅಂದ್ರೆ இதே ಇರಬೇಕು. ஹேய், இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எங்கேயும் இல்ல, சார்லத்தா படத்துல குட்டி பையனா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பெரிய பையனா ஆயிப்போச்சு. ஹீரோயின் வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஹீரோயினுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கிற மாதிரி சில விஷயம் பண்ணுவாரு. ஆனா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பண்றத பார்த்தா நமக்கே டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். யாருப்பா அவன் உரியல இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சு சாப்பிடுறா. ஊருக்காரனுங்க எல்லாம் திடீர்னு இங்கே ஓடுறானுங்க குடுகுடுன்னு. நிறுத்தி என்னடான்னு கேட்டா சொல்றதுக்கு கூட நேரம் இல்லைன்னு ஓடுறான். போய் பார்த்தா ஹீரோயின் பிகினி போட்டு குளிச்சிட்டு இருக்காங்க குளத்துல. இதே சீனை அங்கேயும் எடுத்திருக்காங்க. அவங்க குளிச்சிட்டு இருக்கிற அந்த தண்ணியை பாருங்களேன். என்னடா ஹீரோயின் சேத்துல பண்ணி மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்தே அருவருப்பானவங்க இப்படி ஒரு சாக்கடை தண்ணியில போய் குளிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா வாட்டர்மெலன் ஸ்டாரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரிஜினல் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வரும். ரொம்ப சிம்பிளா மாஸ் மசாலாலாம் சேர்க்காம இருக்கும். இந்த பக்கம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு ஃபைட் வச்சிருக்காங்க. சரி காமெடியா இருக்கும். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா பாக்குறியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 3 பேர் ஒடியாரானுங்க அடிக்கிறதுக்கு. என்னடா அவன் போய் மரத்துல உதச்சதுக்கு விழுந்துட்டான். சரி அடுத்து வரவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னடா இவன் கையை பிடிச்சி தள்ளனத்துக்கு மரத்து மேலே ஏறி பல்ட்டி போட்டுட்டு இருக்கான். ஆனா இவரே மிஸ் ஆகி போற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடா இருக்கீங்க இல்லையா? நீங்க தாண்டா ஃபைட்டர்ஸ். நீ தாண்டா ஃபைட்டரு. உன்னை தாண்டா வச்சு அடிக்கணும். என்னடா இதெல்லாம்? அவனா வந்து விழுவுறான். ஒயிட் ஷர்ட் போட்ட உடனே பறகுறான்.
டேய் தங்கம் வாட்டர்மெலன், நீ நடிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ஆனால் இந்த டைரக்டர் என்னை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறானே, நான் என்னடா பண்ணுறது? நீ நடிக்கிற லட்சண பந்தைக்கு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. அடுத்த படத்தில் உன்னை பார்த்து சிரிக்கிறேன். கிளைமேக்ஸ் வேறு தெரியணுமா? இந்த ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே காதல் வந்துடும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்துருவாங்க, படமும் முடிஞ்சிடும். உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டுமே. என் முகத்தில் என்ன மாற்ற வேண்டும்?